எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது. நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கிறேன். கம்பல்சரியா அந்த அயர்ன் மாத்திரை நான் எடுத்தாகணுமா? எடுக்கலன்னா என்ன ஆகும்? அத பத்தி சொல்லுங்களேன். எங்க போனாலும் இந்த அயர்ன் மாத்திரை குடுத்துடுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குடுக்குறாங்க. அத பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன? மேடம், இது என்னோட லெஜண்ட்லாங்கிறாங்க இந்த ஃபீல்டுல. அத பத்தி எனக்கு ஒண்ணும் யோசனை அதிகம் தான். அவங்க மேல மதிப்பு அதிகம் தான். ஆனா, இது என்னுடைய அனுபவத்தில தான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் அப்டின்னா, இப்ப நீங்க அயர்ன் எடுத்துக்கணுமா? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எடுத்தே ஆகணும். எப்போன்னா, இப்போ பிரெக்னன்ட்னா ஒரு 3 மூணா பிரிச்சுக்குவாங்க. நான் 4 மூணா பிரிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு அப்படின்னா, நீங்க ப்ரீ பிரெக்னன்ட், ப்ரீ மேரிட்டல் அதாவது கல்யாணம் ஆவறதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கும். பிஃபோர் மேரேஜ். பீரியடு கரெக்ட்டா வரும். பீரியடு கரெக்ட்டா வராது. இல்ல தள்ளி தள்ளி வரும். அடிவயிறு வலிக்கும். பிசிஓடி இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கும். மென்டல் டென்ஷன் இருக்கும். கல்யாணத்த பத்தி யோசனை இருக்கும். இதனால உங்களுடைய அயர்ன் நேச்சுரலா கம்மியாயிக்கினே வரும். இருந்தாலும் வேலை செய்யாது. அதாவது ஒரு புக்ல என்ன சொல்றாங்கன்னா, சுகருக்கு மெட்ஃபார்மின் உள்ள இன்சுலின் இருக்கும். ஆனா, அது வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது அப்டின்னா, அந்த யோசனையில அந்த மெட்ஃபார்மின் சாரி அந்த இன்சுலின் வேலை செய்யாது. அதுபோல உங்களுக்கு என்னதான் அயர்ன் இருந்தா, என்னதான் சாப்பிட்டா அந்த திங்கிங் இருந்தா வேலைக்கு ஆவாது. அதனால அதெல்லாம் உட்டுட்டு, நான் 2 பிள்ளை டெலிவரி ஆகும், கல்யாணம் நல்லா ஆகும். எனக்கு செலவு இல்லாம ஒரு கன்சீவ் ஆகும் அப்படின்னு நினச்சுன்னு, நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே போனீங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட அனீமியா, ரத்த கொதிப்பு, சுகரு, வீக்னஸ்ஸு, டயர்ட்னஸ்ஸு, டென்ஷனு, தூக்கம் வராம இருக்கிறது, அதெல்லாம் முக்கால்வாசி சரியாயிடும். இப்ப கல்யாணம் ஆனது இது என்னுடைய ஃபர்ஸ்ட்டு மந்த். கல்யாணம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்துன்றுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ட்ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரைம்ஸ்னால அயர்ன் முக்கால்வாசி டாக்டரும் எழுதிருவாங்க. ஆனா, முக்கால்வாசி டாக்டர் அயர்ன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிறதுனால என்ன ஆகும்னா, முக்கால்வாசி தாய்மார்கள் 3 மாசம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னா, சோறு சாப்பிட மாட்டாங்க, தண்ணி சாப்பிட மாட்டாங்க, டிஃபன் சாப்பிட மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, டென்ஷனா இருப்பாங்க. ஒரு மாரி மென்டல் குழப்பத்துல இருப்பாங்க. வாந்தி எடுத்திருப்பாங்க. மசக்க இருக்கும். தலை சுத்தும். யோசனை நெறைய இருக்கும். டென்ஷனா இருப்பாங்க. யூரின் அடிக்கடி போகும். வெளிவாசல் வராது. இந்த 3 மாசத்துல இத கவனிக்க தான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அப்புறம் மாத்திரை போட்டாங்கன்னா, அதுவும் வேலை செய்யாது. அதுவும் வாந்தியில இரும்பு வாசனை வரும். அந்த மாரி பிரச்சனைலாம் அது மஸ்ட்டு 3 மாசம் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாரி 3 மாசம் மருந்து போட்டாலும் வேஸ்ட்டு தான் ஆயிடும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு 3 மாசம் முடிஞ்சிடுச்சுல்ல. இப்போ செகண்ட் 3 மாசம் வர்றீங்க. இப்போ செகண்ட் 3 மாசத்துல இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம். யூரின் கிராம் இண்டெக்ஸு பாசிட்டிவ் வந்துடுச்சு. அதே மாரி ஸ்கேன்ல பாசிட்டிவ் வந்துடுச்சு. வயித்துல குழந்த இருக்கு. ஆனா நல்ல உணவு குடுக்கணும்னு சொல்லிட்டு, வீட்டிலேயே அவங்க டைரக்ட்டா நல்ல நல்ல உணவெல்லாம் குடுப்பாங்க. ஒரு லேடீஸ்க்கு நம்ம யூசுவலா 30 கிராம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கணும். 30 மில்லிகிராம் இருக்கணும். பட் கல்யாணத்துக்கு பிறகு என்ன பண்ணும்னா, அது 60 மில்லிகிராம் ஆயிடும். ஏன்னா, 30 மில்லிகிராம் குழந்தைக்கும், 30 மில்லிகிராம் அம்மாவுக்கும் இருக்கணும். இருந்தா தான், அந்த நீங்க சாப்பிடுற அயர்ன் நேரா ரத்தத்தில கலந்து கர்ப்பப்பைக்கு போகும். கர்ப்பப்பையிலேருந்து நஞ்சுக்கு போகும். நஞ்சுலேருந்து தொப்புள் கொடிய குழந்தை தொப்புளுக்கு போயிட்டு, அது மூவ்மெண்ட்டில அந்த அயர்ன உறிஞ்சிட்டு, குழந்தை நல்லா சத்தா, நோய் இல்லாம வளரும். என்ன நோய் அப்டின்னா, இந்த ஃபோலிக் அமிலம் இல்ல, அயர்ன் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க மூளை சம்மந்தமான ப்ராப்ளம் வரும். அதனால நோட்டோகாட் பிரச்சனைன்னுவாங்க. அதெல்லாம் வரும். அதனால என்ன பண்ணணும், நீங்க அயர்ன் வித் ஃபோலிக் அமிலம் கடைசி 6 மாசத்துக்கு கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்படி இல்லன்னா நல்ல அயர்ன் ரிச் ஃபுட்ட சாப்பிட்டுட்டு, அட்லீஸ்ட் ஒரு அயர்ன் மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. படுக்கும்போது ஒரு அயர்ன் மாத்திரை எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த நல்ல உணவுலாம் இல்ல அப்படின்னு சொன்னா, ஏழைங்க தர்ம ஆஸ்பத்திரி போவாங்க. போகணுன்னே அவங்களுக்கு 100 மாத்திரை கையில குடுத்துருவாங்க. அந்த 100 மாத்திரைய அந்த அம்மா ரோட்ல போட்டுக்கின்னே வரும். என் அனுபவத்துல சொல்றேன். ரோட்லயே போட்டுன்னு வருவாங்க. ஏம்மா அப்படி போடுறீங்கன்னு போய் கேட்டா, சார் இந்த மாத்திரை சாப்பிட்டோனே ஒரு மாரி மூச்சு விட்ட இருமல் வாசனை வருது. தோலெல்லாம் கருப்பாயிடுச்சு. முட்டி வலிக்குது.
டாய்லெட்டே மாட்டேன்து. அப்படி போனாலும் கருப்பா போகுது. கொஞ்சம் பயமா இருக்கு சார். இத சாப்பிட சாப்பிட எனக்கு ஜுரம் வர மாரி இருக்குது அப்படின்னு. அது மாரி அவங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற பொருள்ல வந்துட்டு பைடேட்டுன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கிறதுனால, அது நீங்க சாப்பிடுற அயன வந்து அப்சர்வ் ஆவாது. அது உள்ளவே இருக்கும். உள்ளவே இருந்தவங்க வந்து இந்த மாரி வினையெல்லாம் பொருந்திருக்கும். ஸோ அந்த மாரி ஆளுங்களுக்குலாம் நல்ல உணவு வந்து பரிமாறுறது வந்து அயன கண்டிப்பா நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்றது கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது கிடையாது. 6 மாசம் லாஸ்ட் 6 மாசத்துல நீங்க அயர்ன் சாப்பிடணும். ஏன்னா, குழந்தை அப்பதான் 5 மாசத்துல உயிர் வரும் அதுக்கு. 5 மாசத்துலேருந்து உயிர் வந்தோனே அப்பதான் அந்த அயனை அது எடுத்துக்க முடியும். எடுத்து குழந்தை பெருசாகும். அப்புறம் வந்துட்டு கடைசியில 6 மந்த் நீங்க லாஸ்ட் 6 மந்த்ஸ் சாப்பிடுறீங்கன்னா, நாளைக்கு எப்படியும் டெலிவரி ஆகும். டெலிவரி வந்து ப்ளீடிங் போகும். அதில போய் அயர்ன் போயும். அதுவும் காம்பன்சேட் பண்ணிடும். அதனால என்ன பண்றீங்க, நீங்க கண்டிப்பா கடைசி 6 மாசத்துல அயர்ன், ஃபோலிக் விட்டமின்ஸ் வந்து பிரெக்னன்ட்டா கண்டிப்பா சாப்பிட்டாகணும். இல்ல சில ஏழைங்க சொல்றாங்க, "சார் எனக்கு டாக்டர் அனுப்ப காசு இல்ல. தர்மாஸ்தில போனா ரொம்ப லேட் பண்றாங்க. நீங்க சொல்ற மாரி உட்கார வச்சு கிளீனா சொல்ல மாட்றாங்க. நாங்க என்ன சார் பண்றதுன்னா?" ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறது இருக்குது கை வைத்தியம். உடச்சக்கல்ல, வேர்க்கடலை, அப்புறம் உப்புக்கல்ல, அந்த பயிறு, இந்த பயிறு, கேழ்வரகு மாவு, சோள மாவு, கோதுமை மாவு எல்லாத்தையும் ஒண்ணா கலக்கி வச்சிருங்க நைட்டு. காலையில சுடு தண்ணில போட்டு அத கொதிக்க வச்சு, நல்லா வந்துட்டு அயர்ன் சக்தி நிறைஞ்சு வெல்லம். எந்த வெல்லம்னாலும் அதில வந்து பனை வெல்லமா சரி, அச்சு வெல்லமா இருந்தாலும் சரி, ஆர்டினரி வெல்லமா இருந்தாலும் சரி, ஒரு எலத்த போட்டு நல்லா ஒரு டம்ளர் காலையிலயும் மாலையிலயும் அனுப்பிச்சீங்கன்னா, அந்த 30 கிராம் டூ 60 கிராம் வந்து அதில இருக்கும். நீங்க குடிக்கிறத பொறுத்து இருக்கும். நீங்க சில நேரத்தில அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதாவது டாக்டர் சொல்ற டேட்ல டைம் கரெக்ட்டோட ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. கரெக்ட்டா ஆஸ்பத்திரிக்கு போறவங்க, அவங்களுக்கு பணம் நெறைய இருக்கும். மாத்திரையும் சாப்பிடுவாங்க. ஆனா, அதுக்குள்ள நோஞ்சான் குழந்த கொ கொ குழந்தை பொறக்கும். நோஞ்சானா ஒரு 2 கிலோ, 2.5 கிலோ இருக்கும். அதே மாரி இந்த கஞ்ச குடிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கஞ்ச குடிக்கிறவங்க நார்மலா டெலிவரி போறவங்க நார்மலா ஆயிடும். பெரிய பெரிய குழந்தை 3 குழந்தை பொறக்கும். அது எப்படின்னா, உங்க அயனும் வேற எந்த டாக்டருடைய அட்வைஸும் வேலை செய்யாது. நீங்க பிரெக்னன்ட் ஆன நீங்க நினைக்கிறீங்கல்ல, நான் நல்ல குழந்தை பெத்தெடுப்பேன். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. எனக்கு சிசேரியன் வராது. நான் போடுற மாத்திரை வேலை செய்யும். குழந்தை அறிவாலயே வளரும். நான் நார்மலா ஆயிடுவேன். அப்படின்னு நீங்க எண்றீங்க. அதுதான் 100 மடங்கு அயனுக்கு சமம். சும்மானா மாத்திரைய போட்டுக்கணும் நான் நல்லாயிடுவேன். 3 வேளை சாப்பிட்டுக்கணும், படுத்துக்கணும், டிவிய பார்த்துக்கணும், செல்ஃபோன நோண்டிக்கின்னு அப்படிலாம் அந்த குழந்தை பொறக்காது. 2.5 தான் பொறக்கும். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஜாலியா இருங்க. அந்த பிரெக்னன்ட்றது வரப்பிரசாதம் கடவுள் குடுத்தது. எப்போ பிரெக்னன்ட் ஆனா அப்ப டெலிவரி ஆகி தான் ஆகணும். வேற வழி இல்ல. டெலிவரி முக்காவாசி கீழ் வழியா தான் டெலிவரி ஆகும் தர்ம ஆஸ்பத்திரியில. பெரிய பெரிய நர்சிங் ஹோம்ல போனீங்கன்னா சிசேரியன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சைஸ்ல டெலிவரி ஆயிடும். ஆனா நீங்க அந்த 10 மாசம் வந்து கவலைப்பட்டுன்னு இருக்க வேணாம். எனக்கு எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, டெலிவரி ஆகுமோ, வலிக்குமோ